இன்ஸ்டாகிராமில் பெண்களுடன் உல்லாச உரையாடல் வசமாக சிக்கிய தர்பூசணி திவாகர் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் இந்த சனத்தவக்களை தர்பூசணி திவாகர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த திவாகர்ன்றவன் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்து வச்சுருந்தான். அதில் ஒரு ஃபீமேல் ஆங்கர் அவனை நோக்கி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியும் செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி இருந்துச்சு. அது எதுக்குமே பதில் கொடுக்க முடியாமல் திக்கி திணறி இந்த தர்பூசணி திவாகர் உளர்னதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இவங்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பெண்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க ஐடியா அப்படின்னா திரும்ப உடனே ஃபாலோ பேக் நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பினப்போ, யாராக இருந்தால் என்னப்பா, நான் ஒரு செலிபிரிட்டிலாம் பார்க்க மாட்டேன், நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், என்னை யாராச்சும் ஒருத்தவங்க மதித்து ஃபாலோ பண்ணாங்கன்னா உடனடியாக நான் திரும்ப ஃபாலோ பேக் பண்ணிவிடுவேன். டேய், இது வரைக்கும் உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீ என்ன ஃபாலோ பேக் பண்ணியிருக்கியா? இத்தனைக்கும் பிக் பாஸில் இந்த தர்பூசணி திவாகரை இவன் 47 நாள் உள்ளே இருந்த வரைக்கும் இவனோட பாசிட்டிவ்ஸை கூட நான் பல இடங்களில் எடுத்து பேசியிருக்கேன், நெகட்டிவ்ஸையும் பேசியிருக்கேன். அப்போது இவனை பற்றி 47 நாள் ஒரு யூடியூப் சேனலில் ரிவ்யூ பண்ண நான் இவனை ஃபாலோ பண்ணப்போ என்னை ஏன் ஃபாலோ பேக் பண்ணலை? அப்போது பெண்களை மட்டுமே குறி வச்சு ஃபாலோ பேக் பண்ணுற மானங்கட்ட மட்டமானவன் தான் இந்த தர்பூசணி திவாகர். கேட்டால் ஆண்களையும் நான் ஃபாலோ பண்ணுவேன்ப்பா. அதாவது நான் ஒரு ஃபீமேல் ஆங்கரை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இவர் இன்டர்வியூ யாராவது ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா ஆண்களை இவர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாராம், பெண்களை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாராம். ஏன்னா ஆண்கள் நாக்கப்பிடிங்கிட்டு சாவற மாதிரி கேட்குறாங்க, என்ன கார்னர் பண்ணிடுறாங்க. ஆனால் பெண்கள் அப்படிங்கிறப்போ அவங்க எதிர்த்து எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம மிரட்டிடலாம், உருட்டிடலாம், நம்ம ஆண்மையின் பெருமை பற்றி பேசிடலாம். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூட இவன் ஆம்பளைங்க கிட்டலாம் பெருசாக சில்மிசத்தில் ஈடுபட்டதில்லை. இவன் டார்கெட் பண்ணி ஒரு பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பெண் அப்சரா பக்கத்தில் நின்று மோந்து பார்த்துட்டு வாசனையாக இருக்குன்னு சொன்னது, ஆரோரா சின்க்ளேரு அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி மோந்து பார்த்தது, அதுக்கப்புறம் அண்ணன்னு சொல்லி பழகின பொண்ணு பார்வதி அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்டல் டார்ச்சர் பண்ணது, திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னர் அந்த பொண்ணுகிட்ட கேஸ்ட் ரிலேட்டடாக பேசி உன் குலதெய்வம் என்ன, நீ என்ன கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மென்டல் டார்ச்சர் பண்ணதுன்னு இவனோட லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இவன் இருந்த 47 நாள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்கிட்டையும் சில்மிஷத்தில் ஈடுபட்டிருக்கான். 21 வயசான சுபிக்ஷா பொண்ணு, அந்த பொண்ணையும் விட்டு வைக்கல, அந்த பொண்ணு மேலேயும் இவனுக்கு ஒரு கண்ணு. இது மாதிரி பெண்களை குறி வச்சு தான் இவன் 24/7 இயங்கி வர்றான் அப்படிங்கிறதா 100% மறுக்க முடியாத உண்மை. அதை அந்த ஆங்கரு கரெக்டாக கேட்குறாங்க. இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டா போதும், வெக்கமான சூடு சொரணையே இல்லாமல் திரும்ப ஃபாலோ பேக் பண்ணிடுறியே அப்படின்னு ஒரு கரெக்டான செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அந்த ஆங்கர் கேட்டுட்டாங்க. அதுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் உருட்டுறான். இதே மாதிரி தான் இந்த தர்பூசணி திவாகர் ஜெய்மணிவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட இன்டர்வியூக்கு போயிருந்தான். அந்த பையன் இன்ஸ்டாகிராமில் இவன் சில்மிஷத்தில் ஈடுபட்ட அந்த விஷயத்தெல்லாம் வித்து எவிடன்ஸோட லீக் பண்ணிட்டான். ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம 2 பேரும் இந்த ஊருக்கு வந்தால் மீட் பண்ணலாம்ப்பா, ஓகேவாப்பா அப்படிங்கிறான். டேய், நீ ஆம்பளைங்களை மீட் பண்ணவே மாட்டியா? எங்கேயாவது வெளியூருக்கு போகணும் அப்படின்னா கூட பெண்களை தான் மீட் பண்ணுவியா? ஆம்பளைங்க கிட்ட நீ பழகவே மாட்டியா? இவனை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். தூணுக்கு சேலை கட்டினால் கூட பக்கத்தில் நின்னும் உரசி பார்க்கும் மானங்கட்ட கேவலமான மனநல கொண்டவன் இவன். ஒரு யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுக்கணுன்னா கூட ஐ ப்ரிஃபர் ஃபீமேல் ஆங்கர்ஸ். ஏன்னா பெண்களை பார்த்தா தான் உனக்கு வருமாடா உள்ளேருந்து வார்த்தை, ஆம்பளைங்களை பார்த்தா வராதா? அது என்னமோ கரெக்டு தான். இப்போ தான் ப்ரோவோக் டிவி அப்படின்னு ஒரு சேனலுக்கு போயிருந்தான். அங்கே ஒரு பையன் தான் இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன கார்னர் பண்ணுறீங்க, ஐ ஆம் ஹெல்ப்லெஸ், ஐ ஆம் கார்னர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை உடச்சிட்டு ஓடி வந்த ஓடுகாலி நாய் தான் இது. இந்த நாய்கிட்ட ஒருவேளை ஒரு பெண் கேள்வி கேட்டிருந்தா சரிங்க நீங்கள் சொன்னால் சரியாக தாங்க இருக்கு அப்படின்னு வலிஞ்சிருப்பான். ஒரு ஆணுன்றப்ப இவனுக்கு ஹெசிடேட் ஆகுது போல இருக்கு. இவனுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே அலர்ஜின்னு நினைக்கிறேன். நானும் இது சம்பந்தமாக அவன் தரப்புலையும் ஒரு நியாயம் இருக்கும். குக் வித் கோமாளி செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே நம்ம நேரடியாக கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த தர்பூசணி திவாகருடைய கான்டாக்ட் நம்பருக்கு நான் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 9600 ஆரம்பிக்கிற அவனுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நானும் என்கிட்ட இருக்கிற 2 நம்பர்லேருந்து மாற்றி அடிக்கிறேன். ஃபோனை அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். ட்ரூ காலரில் பார்த்துருப்பான். பார்த்ததில் ஆம்பளை பேர் வருது. நம்ம எதுக்கு இந்த காலை அட்டன் பண்ணணும்? ஒரு ஆம்பளை கிட்ட பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தலைவன் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இவனுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரூ காலரில் பேரை ஸ்வேதா,
பிரியா ஸ்வீட்டி அப்படின்னு ஏதாவது பேரை மாற்றிட்டு கால் பண்ணியிருந்தா, ஹாய் பிரியா எப்படி இருக்கீங்க, அப்படியாடா செல்லம், அப்படியாடா தங்கம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான். நம்ம ஆம்பளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலை வந்து இவன் அட்டன் பண்ணாமல் தவிர்க்கிறான். இன்ஸ்டாகிராம்லையாக இருந்தாலும் சரி, இவனுக்கு வர்ற ஃபோன் கால்ஸாக இருந்தாலும் சரி, ஆம்பளைங்க அலௌடே கிடையாது. பெண்கள் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு வச்சுட்டு பெண்களுக்காக மட்டுமே தன்னுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த செனத்தவக்கலைய எதை கிளட்டிக்கிட்டு அடிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இவன் அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா, ஆபாசமா பேசி நான் வரல, நான் வந்து ரொம்ப ஜென்யூனா எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு மேலே வந்தவன், ஆபாசமா வந்தவங்கெல்லாம் வந்து பாதியிலே காணா போயிடுவாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் கூசாம பல இடங்கள்ல பேசியிருக்கான். டேய், நீ வந்து ஆபாசவாதிகளை விட டேஞ்சரான ஒருத்தன்டா. இதே காத்து கருப்பு கலையோ இல்லை ஜிபி முத்தோ உன் அளவுக்கு ஆபத்தானவங்க கிடையாது. ஏன்னா இந்த சாதனாவோட இந்த காத்து கருப்பு கலைன்றவெல்லாம் கண்டென்ட் பண்ணுவான். ஆனால் உண்மையிலே காத்து கருப்பு கலையோ ஜிபி முத்தோ ஓ மாதிரி பொம்பளை பொறுக்கி கிடையாது. அவங்க இந்த மாதிரி பொம்பளைங்க கிட்ட பொறுக்கி கான்ட்ரவர்சியில் அவங்க மாட்டினது கிடையாது. ஆனால் ஒன்றை நாங்கள் கிட்டத்தட்ட 47 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து மானிட்டர் பண்ணியிருக்கோம். நீ என்னென்ன மாதிரி பெண்கள்கிட்ட அத்துமீறி இருக்க, சில்மிஷத்தில் ஈடுபட்டிருக்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவனை அங்கேயே செருப்பால் அடித்து வெளில துரத்தி இருக்கணும், ரெட் கார்டை கொடுத்து பொடனியை சேர்த்து அடித்து பற்றி விட்டுருக்கணும். ஆனால் அவன் பண்ணதை விஜய் சேதுபதி அவர்களும் பிக் பாஸ் டீமும் அங்கீகரித்ததனுடைய விளைவு அவங்களுடைய சேனல் நடத்தக்கூடிய குக் வித் கோமாளிலேயே அவன் வந்து பெண்கள்கிட்ட அத்துமீறத ஒரு வேலையாக வச்சிருக்கான். அறந்தாங்கி நிஷா கிட்ட அத்துமீறினதுலேருந்து அங்கே குக் வித் கோமாளி செட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்துமீறினது வரைக்கும் பல இடங்களில் இவனுடைய செயல்பாடுகளை அங்கீகரித்ததனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கு அவன் பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறான், கேவலமாக நடந்துக்கிறான். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டாங்க இந்த விஜய் டிவி. இவன் வந்து குக் வித் கோமாளி செட்டில் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டப்பவே காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை கைது செய்து காய அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இவன் சேனலுக்கு போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க எல்லாருக்கும் வந்து 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவங்களுக்கு பிடிக்கும் தானே, என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவன் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் இந்த மானங்கட்ட மாமா டிவி இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு வளர்த்து விட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து இவன் மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு விஷயம், இந்த தர்பூசணி திவாகர் சனத்தவக்கலை விஷயத்தில் என்னால் 100க்கு 200% சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். இவன் கூடிய சீக்கிரம் பெருசாக ஒரு பொம்பளை கேஸில் மாட்டி கழுதிங்க போவது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் இந்த தர்பூசணி திவாகர் பண்ணக்கூடிய சில்மிஷத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.